சுக்ரீவன் தன் அண்ணனான வாலியை முடித்து அரசை திரும்ப பெற்றுக் கொடுக்கும்படியும் வாலி கவர்ந்து போன தன் மனைவியை பெற்றுக் கொடுக்கும்படியும் வேண்டுகிறான். வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் சண்டை ஏற்பட்டது. அப்போது ராமன் ஓர் அம்பால் வாலியை அடித்து வீழ்த்தினான். இதெல்லாம் குரங்குகள் மிக்க வாழ்ந்திருக்கும் கிஷ்கிந்தையில் நடந்த சரித்திரம் கிஷ்கிந்தா காண்டத்தில் உள்ளோம். இந்த காண்டத்துக்கு ஏற்றாற் போலே நிறைய ஆஞ்சநேயர் ஆலயங்களை, ஹனுமான் சன்னதிகளை சேவித்து வருகிறோம். தரிசிக்கும் பாக்கியம் கிடைக்கிறது. அந்த வரிசையில் இன்று சென்னை பட்டணத்துக்கு வெளியே புதுப்பாக்கம் என்னும் கிராமம், மலை மேல் இருக்கும் வீர ஆஞ்சநேய சுவாமி திருக்கோயில், வண்டலூரிலிருந்து திருப்போரூர் போகும் நெடுஞ்சாலையில் வண்டலூரிலிருந்து 18வது கிலோமீட்டரிலும் திருப்போரூரிலிருந்து 13வது கிலோமீட்டரிலும் உள்ளது புதுப்பாக்கம். சுற்றி வர நிறைய அலுவலகங்கள், புது கட்டிடங்கள். இவ்வூரே புதிதாக உருவாகி இருக்கிறது. ஹனுமான் அல்ல, அவர் பழையவர். அவரை தவிர மற்ற அத்தனையும் தான் இவ்வூருக்கு புதியது. புதுப்பாக்கம் 108 படிகள் ஏறி போக வேண்டிய சிறு மலை. வியாசராஜராலே பிரதிஷ்டை சென்னப்பட்ட ஆஞ்சநேய சுவாமி. இம்மலையில் ஆஞ்சநேயர் தரையிலிருந்து சுமார் 450 அடி உயரத்தில் எழுந்தருளி உள்ளார். படிகள் ஏறுவதற்கு மிக எளிமையானவை. படி ஏறுவதற்கு முன்பாகவே நீண்ட கருடன் உயரமாக சிறகடித்துக் கொண்டு உள்ளார். அவரை வணங்குகிறோம். வாயிலில் மேலே வீராஞ்சநேயர் திருக்கோயில் என்று சொல்லும்படிக்கு ஒரு மண்டபம் உள்ளது. மண்டபத்திலிருந்தே மலையை நோக்கி தொழுது கொண்டு மெதுவே மலையை ஏறுகிறோம். சிறு வாகனங்கள் செல்வதற்கும் பாதை உள்ளது. ஆனால் படிகளே எளிதில் ஏறும்படிதான் உள்ளன. அதுவும் தள்ளி தள்ளி 2-3 படிகள் தான். மெதுவே படியேறி மேலே செல்கிறோம். சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான கோயில். 16 கால் மண்டபத்தில் சுவாமி எழுந்தருளி உள்ளார். இம்மலையே ஓர் யானை படுத்திருப்பதை போல் இருக்கிறபடியால் கஜகிரி என்று இதற்கு பெயர் ஏற்பட்டுள்ளது. கஜம் என்றால் யானை, கிரி என்றால் மலை, கஜகிரி யானமலை. நாம் மதுரை பட்டணத்துக்கு பக்கத்தில் ஆனமலை கேள்விப்பட்டிருக்கிறோம். இங்கே சென்னை பட்டணத்துக்கு வெளியே கஜகிரி. பல்லவர் காலத்தில் இத்திருக்கோயில் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டுள்ளது. தற்போதெல்லாம் சுமார் 5 ஆண்டுகளாக பௌர்ணமி திதி தோறும் கஜகிரியை வலம் வருவது மக்களால் விரும்பி செய்யப்படுகிறது. கிரிவலம்னு கொண்டாடுகிறார்கள். சுவாமியினுடைய திருக்கோவில் 2ஆக உள்ளது. ஒரு புறம் ஆஞ்சநேயருக்கு சன்னதி, மற்றொரு புறத்தில் ராமனுக்கு சன்னதி. அழகான விமானம். உள்ளே நுழையும் போதே நடுவில் ராமனும் லக்ஷ்மணனும் சீதையும் ஆஞ்சநேயரும், இருமருங்கிலும் ஆஞ்சநேயர் 2 திருக்கோலங்களோட எழுந்தருளி உள்ளார்கள். இவர்களை தரிசித்துக் கொண்டு உள்ளே செல்கிறோம். ரொம்ப ஆச்சரியமான ராமர் சன்னதி. பளபளப்பாய் இப்போதும் புதுமை மாறாமல் இருக்கும் ராமர். நடுவிலே ராமர் ஒரு சர்ப்பத்தை போல் வளைந்திருக்கும் வில்லை கையில் பிடித்திருக்கிறார். ஒரு புறத்தில் இலக்குவனும் மற்றொரு புறத்தில் சீதையும் நின்ன திருக்கோலத்தில் ரொம்ப ஆச்சரியமாக தரிசனம் கொடுக்கிறார்கள். ராமரையும் மலையையும் விமானத்தையும் இன்று சேவித்துக் கொண்டோம். நாம் அடுத்த நாள் சந்திக்கும் போது வீர ஆஞ்சநேய சுவாமியை தரிசிக்கலாம். அதற்கு முன்பாக இப்போது நாம் கிஷ்கிந்தா காண்டத்தின் 18வது சர்க்கத்தில் உள்ளோம். வாலி கொடுத்த கேள்விகளுக்கெல்லாம்
ராமன் என்ன விடை கூறினார்ங்கிறதை சுருக்கமாக தெரிவித்தேன். அதனுடைய ஸ்லோகங்களை பார்க்கலாம். இக்ஷ்வாகூணாம் இயம் பூமிகி சசைல வனகானனா தாம் பாலயதி தர்மாத்மா பரதா சத்யவான் ருஜுகு. மொத்த பாரத தேசமே இக்ஷ்வாகு குலத்தை சேர்ந்தது. காடோ தண்ணீரோடும் நதியோ மலையோ அனைத்தும் எங்கள் ஆட்சிக்கு உட்பட்டதே. நாட்டை தற்போது பரதன் ஆள்கிறான். என்னை காட்டை பார்த்து வர சொல்லி இருக்கிறான். வாலி, அதற்குத்தான் நாம் வந்தோம். உன்னிடத்தில் 2 குற்றங்களை கண்டோம். கூறுகிறேன் கேள். ஜேஷ்டோ பிராதா பிதோ வாபி யஸ்ச வித்யாம் பிரயச்சதி த்ரயஸ்தே பிதரோ ஞேயா தர்மேச்ச பதிவர்த்தினஹ. நம்முடைய ஆசானாக இருக்கட்டும், நம் மூத்த அண்ணனாக இருக்கட்டும், தந்தையாக இருக்கட்டும், மூவருமே தந்தைக்கு சமமாக கொண்டாடப்பட வேண்டியவர்கள். யவீயான் ஆத்மன புத்திரா சிஷ்யஸ்சாபி குணோதிதா புத்திரவத்தே த்ரயச்சிந்தியா தர்மத்ரைவாத்திர காரணம். நம்முடைய வயிற்றில் பிறந்த மகனையோ தம்பியையோ சிஷ்யனையோ 3 பேரையும் மகனாகத்தான் கொள்ள வேண்டும். இந்த ராஜதர்மம் உனக்கு தெரியும் வாலி. அப்ப உன் தம்பியான சுக்ரீவனை நீ மகனாக கொண்டிருக்க வேண்டும். அவன் உன் காலில் விழுந்து சரணாகதி செய்தான். நீயே தஞ்சம் என்று பற்றினான். அதை பார்த்தாவது அவனுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்க வேண்டும். ததேதத் காரணம் பஷ்ய யதர்த்தந்தம் மயாஹதஹ பிராதுர் வர்த்தசி பாரியாயாம் த்யக்த்வா தர்மம் சனாதனம். சனாதன தர்மத்தின்படி நம்முடைய தம்பியின் மனைவி யாரோ அவளை மகளாகவே பாவிக்க வேண்டும். ஆனால் அதை விடுத்து நீ அதர்மத்தின் வழி நடந்தாய். உன் தம்பி மனைவியாய ருமையை உன் மனைவியாக ஆக்கி கொண்டாய். ருமாயாம் வர்த்தசே காமாத் ஸ்னுஷாயாம் பாபகர்ம கிருத் தத்யதீதஸ்ய தே தர்மாத் காமவிருத்தஸ்ய வானர. நீ மிருக இனத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கும் சட்டதிட்டங்கள் உண்டு. இவ்விடத்தில் ஒன்று உற்று நோக்க வேண்டும். பிறப்பால் குரங்காகவே இருந்தாலும் அண்ணனுடைய மனைவியோ தம்பியினுடைய மனைவியையோ தன் மனைவியாக நினைக்க கூடாது. அது மனிதர்களுக்கும் உண்டு, வானரங்களுக்கும் உண்டு. ஆனால் ஒரு வேறுபாடு. அண்ணனோ தம்பியோ மரித்து விட்டால் அதற்கு பிற்பாடு அந்த மனைவியை தன் மனைவியாக அடக்கலம் கொடுக்கலாம். இது வானரங்களை பொறுத்தவரை. இதுவும் நரர்களான மனிதர்களுக்குரிய தர்மம் கிடையாது. சுக்ரீவன் உயிரோடு தான் இருக்கிறான். ஆனால் அவன் மனைவியை நீ கவர்ந்து வந்து விட்டாய். இது 2வது குற்றம். காலில் விழுந்தவனை விரட்டினாய், முதல் குற்றம். பிராணான் பரித்தெஜ்ஜ ஹரிஹி ரக்ஷிதவ்யா. நமக்கு ஒருத்தன் பகைவன் இருந்தாலும் அவனுக்கு ஒரு ஆபத்தென்றால் நம் பிராணன்களை கொடுத்தாவது அவனை காக்க வேண்டும். சுக்ரீவன் உனக்கு பகைவன் அல்ல, கூட பிறந்த தம்பி. அதையும் மறந்துவிடு. உன் காலில் விழுந்த சரணாகதன். அப்படி இருக்கும்போது எப்படி அவனை விரட்டலாம்? ஆகவே நீ ராஜ தர்மத்திலிருந்து பிறழ்ந்தாய். மனித தர்மம் ஏன் வானர தர்மத்திலிருந்து மாறிவிட்டாய். தம்பி மனைவியே நீ கவர்ந்தாய். ஆகவே 2 குற்றங்களுக்கு ஆளானாய். நஜதே மர்ஷயே பாபம் க்ஷத்ரியோகம் குலோத்கதா ஔரசீம் பகினீம் வாபி பாரியாம் வாப்யனுஜஸ்ய. நம்முடைய மகளிடத்தோ அல்லது உடன் பிறந்தாளிடத்தோ அல்லது தம்பி அண்ணன் மனைவியினிடத்தோ இவர்களிடத்தில் 6 குற்றம் புரிந்தாலும் அவமரியாதைப்படுத்தி நடந்தாலும் மானத்தை குறைக்க முற்பட்டாலும் அவன் உடனே தண்டனை பெறத்தக்கவன். त्वञ्च धर्माद अधिक्रान्तः कथं शक्यम उपेक्षितुं गुरु गुरु धर्म व्यतिक्रांतं प्राज्ञो धर्मेण पालयन्. தர்மத்தை காப்பாற்ற வேண்டிய அரசனான வாலி, நீயே தர்மத்தை அழித்தால் உனக்கு 6 தண்டனை கொடுக்க அதற்குத்தான் வந்திருக்கிறேன். சுக்ரீவேணச்ச மே சக்கியம் லக்ஷ்மணேன யதா ததா தாரராஜ்ய நிமித்தஞ்ச நிஸ்ரேயசகரஹ சமே. நான் சுக்ரீவனோடே தோழமை கொண்டேன் என் மனைவியை தேடி கண்டுபிடிப்பதற்காக. நீ என்ன கேட்டாய்? சீதையை திரும்ப மீட்க ராமா என்னிடத்தில் சொன்னால் போதும். எதற்கு அந்த சிறுவன் சுக்ரீவனிடத்தில் சொன்னாய்? என்னை கண்டாலே ராவணனுக்கு பயமாயித்தே என்று நீ கூறலாம். ஆனால் அதர்ம வழியில் செல்லும்
ஒரு பலவானை நான் தோழனாக சேர்த்து கொண்டு என் மனைவியாக தேடிக்கொள்வதாக இல்லை. என் மனைவியை தேட வேண்டுமானாலும் அதர்ம வழி செல்லாதவனைத்தான் சேர்த்துக் கொள்வேன். நீ பலவானாக இருக்கலாம், ஆனால் தர்மம் தெரியாதவன். பலம் குறைந்தவனாக சுக்ரீவன் இருக்கலாம், ஆனால் தர்மத்தின் வழி நிற்கிறான். ஆகவே அவனைத்தான் சேர்த்துக் கொள்வேன். யோசித்து பார். எனக்கு நண்பன் சுக்ரீவன். எதனால் அவனை நண்பனாக கொண்டேன்? என் மனைவியை பிரித்தபடியால் ராவணன் எனக்கு பகைவனாகிவிட்டான். ராவணனுக்கோ நீ நண்பன், வாலி அப்ப நீயும் எனக்கு பகைவன் தான். ஆனால் வாலி உனக்கு பகைவனாக சுக்ரீவன் இருக்கிறபடியால் பகைவனுக்கு பகைவன் என் நண்பனாகத்தான் இருக்க வேண்டும். அதனால் உன்னை நண்பனாக்கிக் கொள்ள முடியாது. அப்படித்தான் நீதி சாஸ்திரம் கூறுகிறது. ராஜவித் திருதண்டாச்ச கிருத்வா பாபானி மானவாக நிர்மலா ஸ்வர்கமாயாந்தி சந்த சுகிருத்தினோ யதா. மற்றொரு நியாயத்தை நீ கேள். ஒருத்தன் தண்டனை கொடுக்க வேண்டியவன், மற்றொருத்தன் தண்டனை பெற வேண்டியவன். தண்டனை கொடுக்க வேண்டியவன் தண்டனை கொடுக்காவிட்டால் அவனுக்கு பாபம் வரும். தண்டனை பெற வேண்டியவன் தண்டனை பெறாவிட்டால் அவன் செய்த பாபம் தீராது. இப்ப நான் மட்டும் உனக்கு தண்டனை கொடுக்காமல் இருந்தால் வாலி உன் பாவம் தொலையாது, எனக்கு பாபம் வந்து சேரும். அதற்காகத்தான் தண்டனை கொடுத்தேன். சாசனாத்வாபி மோக்ஷாத்வா ஸ்தேன பாபாத் பிரமுச்சதே ராஜா சாசான் பாபஸ்ய ததவாப்னோதி கில்பிஷம். ஒரு திருடனுக்கு திருட்டு பழி தொலைய வேண்டுமானால் தண்டனை கொடுத்தாக வேண்டும். உனக்கு இருக்கிற குற்றத்துக்குத்தான் தண்டனை கொடுத்தேன். வித்தந்தி விமுகாஞ்சாபி நசதோஷோத்திர வித்யதே. ஆகவே நீ கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் கூறிவிட்டேன். என்னிடத்தில் குற்றமில்லை. மேலும் தான்ன ஹிம்சியான்ன சாக்ரோஷேன் நாட்சிபேன் நாப்பிரியம் வதேத் தேவா மானுஷ ரூபேன சரந்தேதே மகீதலே. தேவர்களெல்லாம் மனித உருவத்தில் பலரும் இந்த பூமியில் நடப்பார்கள். வாலி, தேவரகசியத்தை நீ அறியாய். எதற்கோ எந்தெந்த அவதாரங்களோ நடக்கும். நீ உண்மையில் நல்லவனாக நடந்திருக்க வேண்டும். தந்து தர்மம் அவிஜ்ஞாய கேவலம் ரோஷமாஸ்திதா விதூஷயசி மாம் தர்மே பித்ரு பைதாமகே ஸ்திதம். என்னுடைய மனு தர்மத்தை நான் மீறினதில்லை, இக்ஷ்வாகு குல மரியாதையை விட்டதில்லை, தசரதனுடைய பெருமையை கெடுத்ததில்லை. என்னிடத்தில் தர்மத்தை பத்தி நீ கேட்க வேண்டாம். நான் செய்தது சரியே. ஏவமுக்தஸ்து ராமேண வாலி பிரவ்யதிதோ பிருஷம் நதோஷம் ராகவே தத்யவ் தர்மே அதிகத நிச்சயா. இது இத்தனையும் கேள்வியுற்ற வாலி நாம் தான் குற்றவாளி. ராமன் நேர்மையாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறான், நாம் அதர்மத்தின் வழி சென்று விட்டோம் என்று தான் செய்த குற்றத்தை உணர்ந்தான், ஒப்புக்கொண்டான். ராமனை நோக்கி கைகூப்புகிறான். ராமா, என்னை மேலுலகத்துக்கு அனுப்பிவிடு. வாலி வேண்டுகிறான். தத்ராபி கலுமாம் தோஷம் கர்த்தும் நார்கசி ராகவ துவங்கி திருஷ்டார்த்த தத்துவஜா பிரஜானாஞ்ச ஹிதேரதா. அனைத்து குடிமக்களிடத்தும் அன்பு காட்டும் ராமா, எனக்கு எது தர்மம்னு உனக்கு தெரியும். உன் கைகளால் அடிபட்டு விழுந்திருக்கிறேன், நற்கதி கிடைக்க வேண்டுகிறேன். மத்த உன்னை பத்தி எனக்கு கவலை இல்லை. என் மனைவிங்கிறபடியாலே தாரையனிடத்தில் கோபம் வைக்காதே. என் மகன் என்கிறபடியாலே அங்கதனை கைவிட்டு விடாதே. அவனை நீ உன்னிடத்தில் சேர்த்துக்கொள், உன்னுடைய உற்ற தொண்டனாக ஏற்றுக்கொள் என்று வாலி வேண்டினான். பிரார்த்தித்துக் கொண்டே அப்புற லோகத்துக்கு ஆகினான் என்பதோடே சர்க்கம் முடிவுறுகிறது. மேலே ராமன் சொன்னதையும் கம்பர் வாலி வதை படலத்தை எவ்வளவு அழகாக வர்ணிக்கிறார்கிறதையும் அடுத்த நாள் கேட்போம். ஒரு அறிவிப்பு. நவராத்திரியை முன்னிட்டு சென்னையில் மேற்கு மாம்பலத்தில் ஜெயகோபால் கரோடியா ஹிந்து வித்யாலயா பள்ளியில் அக்டோபர் மாதம் 12, 13, 14 ஆகிய தேதிகளில் மாலை 6:30 மணிக்கு உபன்யாசம்.